ஹாய் ஹலோ வெல்கம் everyone. நான் உங்கள் GoPro பைக்கர் விஷ்ணு கஜா. நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் எந்த வண்டியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கண் முன்னால் நின்றுட்டுருக்கு பாருங்கள், ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 4V அந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ஓன் இம்ப்ரெஷன். இந்த வண்டியை நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பல்ஸை வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காகவும் ப்ளஸ் எனக்கு வந்து ஒரு லாயலான ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கார், தம்பி அப்படின்னு சொல்லலாம், சுந்தர் அவர் பேர். அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கார். இடையில வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு இது ஆரம்பித்தார், ஒரு பைக்கர்ஸ் பரம்பரடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் பேஜ் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. நானுமே வந்து நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா போகும், சூப்பராக ஒரு ஃபன்னியாக நிறைய இன்ஃபர்மேட்டிவான மீம்ஸ்லாம் 2 வீலர் 4 வீலர்ஸ் பற்றிலாம் போட்டுட்ருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் 2 வீலர் பற்றி போடுவாங்க. நீங்கள் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சுந்தர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவரால் அந்த வண்டி எடுக்க முடியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷன் எடுத்திருக்காரு செகண்ட் ஹேண்டில். பட் கண்டிப்பாக தம்பி ஒரு நாள் வந்து இந்த வண்டி அவனுக்கு பிடிச்ச வண்டி எடுப்பான். அவனுக்காகவும் தான் இந்த வீடியோ. ஏன்னா ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து எக்ஸ்பல்ஸ் லான்ச் ஆனதுலேருந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். பட் என்னால் அதை பண்ண முடியல, வண்டி எனக்கு கிடைக்கல. இந்த வண்டி யாருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோட தம்பி சுனில்து. நான் ஆல்ரெடி மைலேஜ் டெஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வண்டியை ஃபீல் ஃப்ரீயாக நம்மளால் ரிவ்யூ பண்ண முடியும். ப்ளஸ் இந்த வீடியோவில் நிறைய ரெஃபரன்ஸில் சுந்தர் வருவார். நான் அதை போக நான் சொல்கிறேன். டிசைனில் இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட ஹெட்லைட். இந்த வண்டியோட ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் அந்த டே டைம் ரன்னிங் லைட் வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அதில் குட்டி குட்டி எல்இடிஸ் வந்து பார்க்க நல்லாவே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே பொசிஷன் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூப் லைட்ஸ் கொடுப்பாங்கல்ல, லைக் இந்த சுசுகி கார்ஸ்லாம் வரும், இந்த பாருங்கள் அழகாக இருக்குது. ஸோ இந்த க்யூப் லைட்ஸ் மாதிரி எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லோ பீம், இது வந்து பார்த்திங்கன்னா ஐ பீம். ஸோ இந்த க்யூப் லைட்ஸ் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. லோ பீமில் வந்து பார்த்திங்கன்னா இதோட விசிபிலிட்டி ஓகேவாக இருக்குது. பட் இதோட த்ரோ வந்து ரொம்ப லாங்கில் இல்லை. ஆனால் நீங்கள் ஐ பீம் போட்டிங்கன்னா த்ரோ ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எல்லா நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம் போட்டு ஓட்ட முடியாது, ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் ஒரு டீசெண்டான லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலஜன் பல்ப்ஸ் வந்து பார்க்க அவ்வளோவா நல்லா இல்லை, ரொம்ப ஒரு அருக பழசான ஒரு பல்ப் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப லோவான அந்த 125cc வந்து பார்த்திங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வண்டிக்கெலாம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்த ஹீரோக்கு ஏன் எக்ஸ்பல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடிஸ் கொடுக்கலன்னு தெரியல. வண்டி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப ஒரு டல்லாக ஒரு காட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வைசர் கொடுத்துருக்காங்க ஏர் வெண்ட்டுக்காக. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ட் பண்ணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் ஒரு லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க டெலஸ்கோப்பிக்கோட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் மட்கார்டு இந்த இடத்துல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் பைக்குன்றதுனால இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் மட்கார்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் ஹீரோ, பட் பார்க்க நல்லாயிருக்கு. சாரி, அலாய் வீல்ஸ் பார்த்து ரொம்ப பழகி போயிருப்போம். பட் இந்த ஃபோக்ஸ் வீலில் இந்த வண்டியை பார்க்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்குது. எனக்கு ஃபோக்ஸ் வீல் ரொம்பவே பிடிக்கும். 90 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க, C8 டயர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் கிடையாது, டியூப் தான். ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ABS, பேக் வந்து பார்த்திங்கன்னா நான் ABS. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் ABS. அட்வென்ச்சர் பைக்குன்றதுனால இதில் சிங்கிள் சேனல் ABS தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆஃப் ரோட் பண்ணுறதுக்காக. பட் ஆனால் 200ன்றதுனால டியூவல் சேனல் ABS கொடுத்து நம்ம அந்த டியூக்லலாம் இருக்க மாதிரி சூப்பர் மோட்டோ மோட்லாம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரொம்ப ஒரு தெளிவான ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு ஸ்பீடாமீட்டர் கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. டாக்கோமீட்டர் இருக்குது, ஓடோமீட்டர் இருக்குது, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, ஓடோ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்குது, ட்ரிப் 1 இருக்குது, ட்ரிப் 2 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் பேரிங் பண்ணுறது காமிச்சிரும். அதுக்கப்புறம் இந்த கிலோமீட்டர் பர் லிட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா இதில் டைமு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டேட்டும் மந்த்தும் காட்டுது. இந்த இடத்துல தெரியுதா 7 மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைட் ஸ்டாண்ட் எடுக்கலன்னா இண்டிகேட்டர் காட்டுது, லோ ஃபியூல் இண்டிகேட்டர் காட்டுது, ABS வார்னிங் லைட் இருக்குது, இன்ஜின் மானுஃபங்க்ஷன் லைட் இருக்குது, நியூட்ரல் லைட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடாமீட்டர் கன்சோலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்து, ஒரு நார்மல் பைக்ஸில் சொல்கிறேன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்து அதில் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கொடுத்து காலர் ஐடி, மெசேஜ் ஐடி இது எல்லாமே கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ எக்ஸ்பல்ஸில் தான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியிலையும் வந்துச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேவிகேஷன், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மோட் செட்டிங்ஸ் எல்லா பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த
இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அகலமான சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. பாஸ் லைட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்கான சுவிட்ச், இண்டிகேட்டருக்கான சுவிட்ச், ஒரு டீசெண்டான ஒரு ஹாரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீல் சுவிட்ச், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட மிரர்ஸ். ஸோ இந்த மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஒரு பிரோஜனமே இல்லாத ஒரு மிரர்ஸ் தான் சொல்லணும். யூஸே இல்லாத ஒரு மிரர்ஸ். ஹீரோ வந்து இவங்களோட மற்ற பைக்கில் இருக்க மிரர்ஸை வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இது இதனால வந்து பார்த்திங்கன்னா ரைடருக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை, பிரோஜனமே இல்லை. அதை அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 13 லிட்டர்ஸ் மெட்டல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் டெஸ்ட் நான் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 29 to 30. அதுக்கப்புறம் சிங்கிள் பீஸ் சீட், ரொம்பவே குஷனிங்கான ஒரு சீட், பட் ஆனால் ரொம்ப தின்னான ஒரு சீட், அகலமே கிடையாது. எல்இடி டெயில் லைட், ரொம்பவே ஓல்டான ஒரு டெயில் லைட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ரொம்ப புதுசாக இல்லை. அதுக்கு 220 mm நிசின் கேலிபர் வித்தவுட் ஏபிஎஸில் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 120 செக்ஷன் டயர், டியூப் சிஏ டயர் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் மவுண்டட் எக்ஸாஸ்ட் ரொம்பவே ஹைட்டாக இருக்கும். ஸோ புதுசாக இருக்கிற பில்லியன்ஸ்க்கு வந்து பயமாக இருக்கும், எக்ஸாஸ்ட் இவ்வளோ கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வரைக்கும் பில்லியன்ஸோடு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. ஒரு இன்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸாஸ்ட் பைப்பு இன்ஜினையும் வந்து பார்த்திங்கன்னா மோசமான டெரைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. 199.6 cc இன்ஜின், அதாவது ஆல்மோஸ்ட் 200 cc இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்ட் 4 வால் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19.1 HP ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 17.3 Nm டார்க் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது 6500 RPMல. இது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்றதை நான் வண்டியை ஓட்டு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போவுமே இது உள்ள வந்து நான் அப்படி தான் வருவேன். ஆஃப் ரோட் பைக்கு வச்சுட்டு அப்படி போனால் நல்லா இருக்குது அதில். அப்புறம் ஆஃப் ரோட் பைக்குக்கு என்ன மரியாதை இருக்குது. ஸோ நம்ம இப்படி போகலாம். ஈஸியாக ஏறி வந்துருச்சு. இந்த பக்கம் தான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. ஆஃப் ரோட் பைக்லாம் ஆஃப் ரோட் பைக் தான். அதோ இங்கே பாருங்கள் சீட் ஹைட் எனக்கு தெரியுதா அந்த பக்கம். என்னால் இப்படி தான் இருக்க முடியும். அதுவும் வந்து ஜாகர் போட்டிருக்கேனா என்னால் இது பண்ண முடியல. இந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்லேயும் ஒரு இது இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கியர் நான் போட்டுட்டேன், ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது. ஆனால் வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் காட்டாது. இது வந்து தம்பி சொன்னால சுந்தர், அதாவது பைக்கர்ஸ் பரம்பரை, அதில் வந்து ஒரு மீம் போட்டிருந்தான். லைக் வந்து கிளட்சை போட்டு, அதாவது இந்த வடிவேல் இதில் வெட்ட ஒரு ஏன்டா கண்ணை மூடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ வந்து கண்ணை முன்னா தானே கரெக்டாக, அந்த மாதிரி வந்து கிளட்சை பிடிச்சாதான், கிளட்சை விட்டால் தான் கியர் பொசிஷனே இண்டிகேட்டர் காட்டு. இப்போ பாருங்கள் விட்டேன், இப்போ காட்டுது பாருங்கள். இப்போ கிளட்சை பிடிக்க போகிறேன் பாருங்கள், மறைஞ்சு போச்சு. எதுவும் வரவில்லை. லெட்ஸ் கோ. வண்டி எப்படி ஆடிச்சுன்னு பார்த்தீங்களா? 126 ஓட்டினேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு அக்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ்லாம் கிடையாது. ஒரு நார்மல் ஒரு அட்வென்ச்சர் பைக்குக்கு எந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்களோ குறை சொல்ல முடியல. எல்லா மிட்டு, இனிஷியல், டாப் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. டாப்புன்னு பார்க்கும்போது ஒரு 126 வரைக்கும் நான் ட்ரைவ் பண்ணேன். மைலேஜ் டெஸ்ட்டில் 125 ட்ரைவ் பண்ணேன். இப்போ வந்து ஒரு 126 வரைக்கும் ட்ரைவ் பண்ணேன். ஃப்ரண்ட்டு பிரேக் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே சொல்ல போனால் ரொம்பவே ஒரு ஷார்ப்பான ஒரு பிரேக்கிங் தான். பட் பேக்கு வந்து ஓவர் ப்ரெஷர் கொடுக்கணும் நீங்கள். ஸோ வந்து நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணி நீங்கள் பிரேக்கிங் போடுற மாதிரி இருக்கும். பட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஆனால் கம்பைன் ஆகி பண்ணும்போது ரெண்டுமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷனும், சீட் ஹைட் சொல்ல மாட்டேன், சீட்டிங் பொசிஷனும், இந்த வண்டியோட சஸ்பென்ஷனும். லோக்கல் ரோட்டில் ஓட்டும் போது இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்து மற்ற வண்டி மாதிரி ஸ்லோ பண்ணிலாம் ஓட்டணும் அவசியம் இல்லை. அசால்ட்டாக ஏறி போயிட்டே இருக்கலாம். லோவர் ஸ்பீடில் வந்து உங்களுக்கு அந்த குடுங்கள்லாம் தெரியுது. ஒரு 40-45 ரேஞ்சில் நீங்கள் அந்த ஸ்பீட் பிரேக்கர் பள்ளத்தெல்லாம் தாண்டுறீங்கன்னா இது அதெல்லாம் மதிக்கவே மாட்டேங்குது. அசால்ட்டாக போயிட்டே இருக்குது. நீ என்னடா பள்ளன்ற மாதிரி, இங்கே பாடுறா பள்ளன்ற மாதிரி அது போயிட்டே இருக்குது. சூப்பராக வந்து அதை இது பண்ணு. வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 158 kg.
கொஞ்சம் ஹெவி தான், வெர்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 825 mm ப்ளஸ் வெயிட் வந்து 158ன்றதுனால உங்களுக்கு ஷார்ட் ரைடர்ஸ்க்கு கண்டிப்பாக சிரமமாக தான் இருக்கும். எனக்கு மூவ் பண்ணிட்டா பெருசாக தெரில, பட் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கணும் போது டோவில் தான் நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா சீட் ஹைட் வந்து அந்தளவுக்கு ஜாஸ்தி. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ப்ரைஸிங், இதோட ப்ரைஸிங் வந்து தம்பி எடுக்கும் போது நான் கரெக்டாக ஷோரூமில் கேட்கல, அவன் சொன்னது 1,89,000 அவன் எடுக்கும் போது ஆல்மோஸ்ட் 2 lakhs கிட்ட இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து வந்திருக்கு. ஒரு 2 lakhsன்னும் போது இதில் என்னெல்லாம் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்டையும் கேட்டேன். நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணேன். குவாலிட்டி வைஸ் இந்த மட் கார்டு, இந்த நக்கிள் கார்டெலாம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலான்னு இந்த வண்டியோட ஓனர் வந்து ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கியர் பொசிஷன் வந்து ஃபன்னியாக இருக்குது அந்த மீம் பார்க்கும்போது. பட் ஆனால் இப்போ நீங்கள் இது பாருங்களேன், ஒரு 5th கியரில் நான் போயிட்டுருக்கேன். இப்போ கிளட்சை பிடிச்சி தான் நம்ம கியரை வந்து கம்மி பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணும்போது அது என்ன கியரில் இருக்குன்னு இப்போ கிளட்சை பிடிச்சிட்டு இருந்தால் காட்ட மாட்டுது, விட்டால் உங்களுக்கு வந்து காட்டுது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்டேட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு இது இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. இப்போ ஹைவேல வந்து நம்ம ஒரு 110 ஒரு 100ல் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கால் வந்து அடுத்த கியரை தேடுது. ஆக்சுவலாக இதில் 5 கியர் தான், ஆனால் 6வது கியருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போகுது. ஒரு 3வது கியரில் 2வது கியரில் போனால் எப்படி இருக்கும், ரொம்ப ஓவர் ஸ்பீடு. 3வது கியரில் 2வது கியரில் போனால் ஒரு டைட்னஸ் இருக்கும் தெரியுமா, ட்ரபுளாக போகிற மாதிரி, அந்த மாதிரி ஹார்ன் சவுண்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 6 கியரை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கால் வந்து தேட ஆரம்பிச்சிருது. மேபி இப்போ 400 வேறு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேவ்ரிக் வந்துச்சுல, அதோட இன்ஜின் டைப்பில் அட்வென்ச்சர் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்பல்ஸ். மேபி அது வந்துச்சுன்னா லிக்விட் கூல்டு கொடுத்து 6 கியர் பாக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஹிமாலயனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷனாக வந்து எக்ஸ்பல்ஸ் இருக்கும் எனக்கு தோணுச்சு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தான சீட் தான், பில்லியனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப தின்னான சீட்டு. ஸோ நமக்கு பின்னால் வந்து கண்டிப்பாக ரொம்ப நேரம் உட்காந்து ஓட்டினீங்கன்னா வலிக்க ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு மேக்ஸிஸ் ரேலி கிட் இருக்குது, அது எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு. அதில் என்னென்ன வரும்னா ஃப்ரண்ட் டயர் மாற்றிக்கலாம், பேக் டயர் மாற்றிக்கலாம், ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து மாற்றிக்கலாம், ட்ராவலை வந்து ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணிக்கலாம், பேக்கை வந்து பார்த்திங்கன்னா லாங் ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 220 mm இருக்குது, 275 mm வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹேண்டில் பார் வந்து ரைஸ் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கிட் வந்து அக்சசரிஸில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, மேக்ஸிஸ் ரேலி கிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 4V எப்படி இருக்குது, யாரெலாம் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 lakhsக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் பைக், அதே மாதிரி வந்து பெருசாக எனக்கு செலவு வைக்கக்கூடாது, ரேட்டு பெருசாக போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹிமாலயனோட கம்பேர் பண்ணும்போது ஆரம்பத்தில் வந்து எக்ஸ்பல்ஸ் வந்து ஹிமாலயனோட கம்பேர் பண்ணாங்க. பட் இது வந்து அப்படியே பாதிக்கு பாதி. இது 200 cc அது 400 cc. இப்போ இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேசிவாக காம்படிஷனில் அடித்து தூக்குது. அந்த டிசைன் வைஸும் சரி, ரொம்பவே பல்கியாக குதிரை மாதிரி ஆக்கிட்டாங்க. பட் இதோட இன்ஸ்பிரேஷன் மாதிரியே தான் இருக்கும், லைக் எக்ஸ்பல்ஸை பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா ஹிமாலயன் வந்து ஒரு ஸ்கொயரான ஒரு டேங்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயரை விட்டுட்டு எக்ஸ்பல்ஸ் மாதிரியே ஒரு டேங்க் வந்து வளைவு நெளிவாக ஒரு டேங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் அதோட செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது அடித்து நொறுக்கிட்டு போகுது. காம்படிஷன் எஸ்டி அட்வென்ச்சர் எல்லாமே இருக்குது. பட் ஹிமாலயன் கிட்ட வந்து அதோட சேல்ஸ் கவுண்ட்டுக்கும் சரி, அதோட குவாலிட்டிக்கும் வந்து போக முடியல. ரொம்பவே ஒரு ஆஃபோர்டபுளான ஒரு ஆஃப் ரோட் பைக் இந்தியன் செக்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 4V தான். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன், மைலேஜ் வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டேன், வெளிப்படையாக வண்டியை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்பல்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து நீங்கள் தாராளமாக எடுங்க. ஸோ ஃபைனலி நான் எதனால் மறந்துருப்பேன், கண்டிப்பாக நான் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னால் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணேன். பட் நான் எதனா மறந்துருப்பேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அது மூலியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. ஃபைனலி எக்ஸ்பல்ஸோட ரிவ்யூ நீங்கள் எல்லாருமே கேட்டிங்க, தம்பி சுந்தர் உனக்காக இந்த வண்டியோட ரிவ்யூ முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸ்பல்ஸ் எடுக்க போகிறாங்கன்னா நம்மளோட வீடியோஸை மைலேஜ் டெஸ்ட்டாக உங்களுக்கு அமுச்சு விட்ருங்க. மைலேஜ் டெஸ்ட்டோட வீடியோ வந்து கீழே நான் ஆட் பண்ணுறேன், லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குற மக்களே. லவ் யூ ஆல், பாய்.